வணக்கம். கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கானது தற்பொழுது மதுவிலக்கு போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதற்கு சிறப்பு விசாரணை அதிகாரியும் நியமனம் செய்யப்பட்டு இந்த வழக்கானது தற்பொழுது விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் கைது செய்யப்பட்ட 18 பேர் மீதான அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. அவர்கள் மீதான வழக்கினை பொறுத்து அவர்கள் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அவர்கள் மீதான அந்த வழக்கினை முழுமையாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மதுவிலக்கு போலீசார் முதன்மை குற்றவாளிகளை கைது செய்யாமல் இது போன்ற குற்றவாளிகளை கைது செய்வது 6 மாதமாக சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றனர். இதனால் என்ன பயன் இருக்கிறது? அவர்கள் ஏற்கனவே 6 மாத சிறை தண்டனையை அனுபவித்து விட்டு இருக்கிறார்கள். மதுவிலக்கு போலீசார் முதன்மை குற்றவாளிகளை தப்ப விட்டு இது போன்ற ஜோடிக்கப்பட்ட வழக்குகளில் பொய்யான குற்றவாளிகளைத்தான் இதுவரை கைது செய்திருக்கின்றனர். அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, இதுவரை விசாரணையில் என்ன முடிவுகள் வந்திருக்கிறது என்பது குறித்து சரமாரியான அந்த கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் பார்த்தோமேனால் 6 மாதங்களுக்கு முன்பு பார்த்தோமேனால் 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட அந்த மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு கள்ளக்குறிச்சி பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஒரு 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே பார்த்தோமேனால் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறியது. அன்றைய அரசின் மீதும் பார்த்தோமேனால் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. திமுக அரசை நோக்கி எதிர்கட்சிகளின் சார்பில் கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது இந்த வழக்கானது மதுவிலக்கு போலீசாரால் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இதில் 18 பேர் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கள்ளக்குறிச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர்கள் தற்பொழுது சிறைகளில் அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் மீதான அந்த விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அவர்கள் மீதான குண்டர் சட்டத்தினை முழுமையாக ரத்து செய்து சென்னை உயர் நீதிமன்றம் அதிரடியான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இதனால் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த குண்டர் சட்டம் ரத்து செய்யப்பட வாய்ப்பானது இருக்கிறது. இதற்கான உத்தரவு விரைவில் அமல்படுத்தப்படும் எனவும் தெரிய வந்திருக்கிறது.